அம்மா அடுத்து என்ன ரெடி பண்ணுறேன்? கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அதை நம்ம வந்து வாங்கிட்டோம். அடுத்து உள்ள குக்கர் வந்து ஹீட் ஆக வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி சாப்பாட்டுக்கு தக்காளி சாப்பாடு செய்ய போகிறீங்க? ஆமாம். நம்ம பொரியல் வேலைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். தள்ளிக்குங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லாவே வெந்துருச்சுங்க பாருங்க. ஓ, அருமை அருமை. பாருங்க, இன்னும் கிளியராக காட்டணும்னா நான் கையில் எடுத்து வேணா இது பண்ணி காட்டுறேன். மிளகா சூடு பாருங்க, மாவு மாதிரி வந்துருச்சு. சுத்தமாகவே நான் தண்ணி வந்து லைட்டாக 2 டைம் அப்படியே சும்மா தெரிச்சு மட்டும்தான் வச்சேன். நமக்கு கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த குக்கர் வச்சுருக்கீங்களே, இதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொரியலும் இல்லை, சாம்பார் கூட நான் மண் சட்டி தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு அதில் சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே மண் சட்டி தாங்க. குழம்பு வைக்கிறது பரவாயில்ல, நான் எல்லாம் சாம்பாருமே இதில் தான் வைப்பேன். எவ்வளோ டைம் ஆனாலும் சரி. இப்போ பொரியலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாப்பாடுக்கான தாளிப்பே பத்தாது. ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் தான், அது கரெக்டாக எனக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணுறீங்க? ஆயில் என்ன காஞ்சிருச்சு? ஓகே. ஒன்று கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, இன்னொன்று உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடுக்கான வீடியோ. தக்காளி சாப்பாட்டுக்கு ஒரு சிலர் கடுகுலாம் போடுவாங்க, நான் கடுகுலாம் போட மாட்டேன். ஓகே. ஏன்னா எனக்கு கடுகு அதுலலாம் கடுகு போட்டு சாப்பாடு பிடிக்காது. சொல்லிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். காரத்துக்கு நமக்கு பச்சை மிளகா. ஓகே. எனக்கு வந்து சமைக்க இடம் க்ளீன் ஆகிடணும். என்ன ஆயிருங்க? இடம் க்ளீனாக இருக்கணும். இடம் க்ளீனாக இருக்கணும். எப்பயுமே நீட்டாக இருக்கிறது தான் விரும்புவோம். அப்படி தானேங்க? என்ன அழகாக இருக்குது பாருங்கள். வெங்காயம், தக்காளி, சாரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கையில் ஈரத்தோடு எடுத்து போட்டேன். அதனால என்னதான் ஆயில் அதிகமாக இருக்கும்னு பார்க்காதீங்க. தக்காளியெல்லாம் வாங்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே. அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ அப்படியே மாற்றி வச்சுட்டு சமைச்சதுமே இப்போ எடுத்து நான் கழுவிடுவேன். ஏன்னா மறுபடியும் எதாவது செய்யணும்னா மஞ்சள் வேணும்னு அதனால ஓகே எடுத்து வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா மஞ்சள் இல்லைன்னா எனக்கு கை கால் ஓடாது. இந்த மாதிரி ஓகே. உருளைக்கிழங்கு பொரியலும் எடுத்தாச்சு. இருடி, கரெக்டாக காட்டலை. ஓகே. எங்கள் கேப்சிகம் பொரியல் ஆல்ரெடி இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு பொரியலும் முடிஞ்சது. ரெண்டு வேலையுமே முடிஞ்சது. ஓகே. அடுத்து தக்காளி சாப்பாடா? வாங்க நீங்களும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? ஓகே. எப்பயுமே நாங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி தாங்க போடுவோம். இங்கே டைம் இல்லை, அதனால் கடையில் வாங்கியாச்சு.
இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா இதாகிற வரைக்கும் வணக்கணும். ஸோ ஏன்னா பச்சை வாசம் இருக்கும். ஓகே. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் நல்லாவே சுருண்டு வந்துருக்கும். அடுத்து என்ன சொன்னீங்க? வந்து பச்சை இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போயிடுச்சு. ஓகே. தக்காளியை போட்டீங்க. நான் 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன். ம். தக்காளி போட்டாச்சு. 2 தக்காளி பெருசாக எடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே டம்ளர் தான் அரிசி வச்சுருக்கோம். ஓகே. 2 பேருக்கு அழகா. இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வளர்ந்து இதையும் மூடி வச்சிடலாம். தக்காளி என்ன வதங்கணும்? அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் ம். க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. தயிரெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. தயிர் அடுத்து யூஸ் பண்ணுவீங்களா? தயிர் நான் எப்பவுமே தக்காளி சாப்பாடு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதனால தயிர் எப்பவுமே லைட்டாக அரிசி நல்லா ஊறிட்டு ம். ஆல்ரெடி ஒரு டைம் கழுவிட்டு ஊற வச்சேன். ஊறினதுக்கப்புறம் ஒரு டைம் கழுவி இப்படி விட்டுங்களா இல்லை. இப்போ வந்து அரிசி தண்ணி வந்து நம்ம அளந்து வச்சிடலாம். 1 டம்ளர் தான் அரிசி போட்டிருக்கோம். 1 டம்ளர் தண்ணி. நான் எப்பயுமே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருவேன். ஓகே. ஏன்னா வந்து அப்போ போய் நம்ம அரிசி வீட்டு தண்ணி கொள்ளணும் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. அதனால ம். என்ன தக்காளி முன்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ஓகே. இல்லை ம். வீடியோக்காக இல்லை, எப்பயுமே எப்பயுமே சமைக்கும் போது எனக்கு வந்து இப்போ வந்து நின்றுட்டு ஒவ்வொன்றா நோண்டிட்டு இருக்கிறது பிடிக்காது. அதனால எப்பயுமே சமையல் தேவையானது எல்லாமே முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருவீங்க. சமைக்க போகிறோமோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஃபஸ்ட்டு ஓகே. வெங்காயம் தக்காளி காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் கிச்சனுக்குள்ளே வருவேன். ஓகே. எங்கள் சேனலை பார்க்குறவங்க நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. வேலை கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால 2 பொரியலுமே ஒரே டைமில் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ சாப்பாடும் எடுத்துட்டா இருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு ஒரு 25 நிமிஷம் தான் ஆகிருக்கும். இதே நம்ம வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி வந்து சமைக்கும் போது நமக்கு இன்னும் நேரம் நம்ம கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே. அதனால எப்பயுமே என்னோட சிம்பிள் டிப்ஸ் ஐடியான்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இல்லை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்ல. ரெடி பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்தோம்னா வேலை கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே முடியும். ஏன்னா எல்லாமே எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்தோமா சமைச்சோமா. ஓகே. உங்களோட அது தாட்டு. எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ம். அதை வந்து பிடிச்சவங்களுக்கு செய்யும்போது இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு சமைக்கணும். யாருங்க அந்த பிடிச்சவங்க தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒரு சிலர். ம். ஒரு சிலர்னா யார்? நான் உங்கள் ஆத்துக்காரர் தான் இருக்கார். அவருக்கு தானே சமைக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருக்கேன். வந்து லைட்டாக ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஓகே. பிரியாணி டேஸ்ட் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்ன தூள்? மல்லித்தூளா? மல்லித்தூள் லைட்டாக, மிளகாத்தூள் லைட்டாக. ம். ஏன்னா கொஞ்சம் தக்காளி சாப்பாடும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே இதுக்காக. ஓகே. காரமாக போடுறீங்க, பார்த்து போடுங்கம்மா. அடுத்து இருக்காது. இப்போ வந்து லைட்டாக அந்த கரம் மசாலா எதுவும் சேர்க்கல. ஸோ அதனால ஓகே. இப்போ வந்து அரிசிக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கிறதோ அதுதானங்க சமைக்க முடியும். வந்து இந்த மசாலா வந்து நான் பிரியாணி செய்கிற மாதிரியே தான் நான் தக்காளி சாப்பாடும் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக தயிர். அடுத்து தயிர். ஓகே. வாவ். பிரியாணிக்கு எப்படி சமைக்கிறோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் நான் தக்காளி சாப்பாடுக்கும் செய்வேன். என்ன இதில் வந்து புதினா கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம அப்படியே போடலை. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மசாலா உங்களுக்கு அந்த இது தெரியும்.
ஆஹா, வாசனையே தூக்குதேம்மா. அது ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் இதாகட்டும். ஓகே. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசியை காட்டுங்க. அரிசி வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றி தான் வச்சுருக்கோம் ரெடியாக. ஓகே. ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். மெதுவாக எனக்கு இப்படி டக்கு டக்குன்னு வந்தோமா கிச்சனில் வேலையை முடிச்சோமா போகணும்னு அதனால வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிடும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கலாம். கம்மியாக இருக்கா? என் ஸ்டைல் தக்காளி சாப்பாடு இப்படி தான். தக்காளி சாப்பாடு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆனோன்னே நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஓ, எத்தனை விசில் விடுவீங்க? ஓகே. கொல கொலன்னு இல்லாமல் ரொம்ப வெரப்பா இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். ஓ, ஏன்னா ரொம்ப வந்து விளையாட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து வயிறு வலிலாம் வந்துடும். விதையாட்டம் இருந்தா கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டொமக் பெயின் வந்துடும். ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து சாப்பாடு குலையக்கூடாது, நல்லா வேக வச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி வச்சாச்சுங்க. மூடி வச்சாச்சு. இன்னும் அடுத்து விசில் வந்தாலும் தக்காளி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கேப்சிகம் பொரியல் ரெடி, அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பொரியல் ரெடி. அவ்வளோதான். இப்போ அடுத்து தக்காளி சாப்பாடு வச்சாச்சு, அடுப்பில் வச்சாச்சு. அது இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. வேலை செஞ்சதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண போட்டாச்சு. சுத்தமாக இருக்கணுன்றீங்க. ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம்.